Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல chapter 11 3 dimensional geometryல exercise 11.2 first question வந்து பார்க்குறோம். Show that the three lines with direction cosines இங்க வந்து கொடுத்துருக்காங்க. மூணு லைனோட direction cosines கொடுத்துருக்காங்க are mutually perpendicular அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து லைன் 1, இது லைன் 2 அண்ட் இது வந்து லைன் 3 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு லைன்ஸோட டைரக்ஷன் கொசைன்ஸ் L1, M1, N1 அண்ட் லைன் 2 வந்து L2, M2 அண்ட் N2. இது வந்து இந்த ரெண்டு லைன்ஸும் எப்போ வந்து நம்ம பர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னா L1 into L2 plus M1 into M2 plus N1 into N2 is equal to 0 வந்து இருந்துச்சுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லைன் 1 and லைன் 2 வச்சு நான் சால்வ் பண்ண போகிறேன். இது வந்து லைன் 3ன்னு எடுத்துக்கிறேன். இதில் அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ L1, M1, N1. L2, M2, N2. So 12 by 13 into L2, 4 by 13 plus minus 3 by 13 into 12 by 13 plus minus 4 by 13 into 3 by 13. So multiply பண்ணி எடுத்துக்கலாம். 12 4s are. So 48 by 13 square is 169. இங்க plus into minus, minus ஆயிடும். 12 3s are 36 by 169. இங்கேயும் வந்து minus 12 by 169 வந்து நம்மளுக்கு வரும். Denominator same இருக்கு. So 169, 48 minus 36 minus 12. ஸோ இங்கே வந்து என்ன வரும் 48 minus 48 by 169 which is 0. ஸோ லைன் 1 and லைன் 2 are perpendicular அப்படின்னு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. சின்ஸ் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு லைன் 2 and லைன் 3 வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இதை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். இதை வந்து L2, M2, N2ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த பார்ட்டை வந்து நான் ஃபார்முலா அப்படியே மாற்றிக்கிறேன். L1, M1, N1ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் வேணும்னா L3, M3, N3ன்னு கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படி எழுதும் போது நம்மளுக்கு 4 by 13 into 3 by 30 plus 12 by 13 into minus 4 by 13 plus 3 by 13 into 12 by 13. So இது வந்து 4 3s are 12 by 169 minus 48 by 169 plus 36 by 169. So it will be 0. So 0 by 169 varum which is 0. So line 2 and line 3 are perpendicular. அடுத்தது வந்து line 1 and 3. line 3 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு 12 by 13 into 3 by 13 வரும். அடுத்தது plus minus 3 by 13 into minus 4 by 13 வரும். அடுத்தது minus 4 by 13 into 12 by 13. ஸோ இது 12 3s are 36 by 169. இங்கே வந்து 12 by 169 minus 48 by 169. ஸோ 169 தான் வந்து நம்மளுக்கு காமன் டினாமினேட்டர். ஸோ அப்போ 36 plus 12 வந்து 48 minus 48 which is 0 by 169 which is 0. So line 1 and 3 are perpendicular. So all the 3 lines are
mutually perpendicular. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஷோ தட் த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ் 1, -1, 2, 3, 4, -2 is perpendicular to the line through the point 0, 3, 2 and 3, 5, 6. ஸோ இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஏ பி அப்படின்னு வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டு பாயிண்ட் ஏ அண்ட் பி. ஸோ லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன் 1, -1, 2ன்னு எடுத்துக்கலாம். 3, 4, -2. அண்ட் திஸ் லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே 0, 3, 2 இது வந்து சின்னு எடுத்துக்கலாம். அண்ட் டி 3, 5 and 6. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த ரெண்டு பாயிண்ட், அதாவது இது ஏபின்னு எடுத்துக்கலாம், இது சிடின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், x2 - x1, y2 - y1 and z2 - z1. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இந்த இது வந்து எடுத்துக்கலாம் ஏபிக்கு. ஸோ அப்போனா x2 - x1 இது வந்து x1 y1 z1, x2 y2 z2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 3 - 1 இது வந்து 4 -1 and -2 -2. ஸோ 2, 5 -4. நெக்ஸ்ட்டு ஸோ டைரக்ஷன் ratios of CD. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் எடுத்துக்கிறேன். இது x1 y1 z1, x2 y2 z2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ சால்வ் பண்ணோம்னா 3 - 0, இங்கே வந்து 5 - 3, 6 - 2. ஸோ நம்மளுக்கு 3, 2, 4. ஸோ நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணோம், we have to prove AB is perpendicular to CD. ஸோ அதுக்கு for that A1 A2 plus B1 B2 plus C1 C2 is equal to 0 அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ LHS பார்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே A1 A2. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இது A1 B1 C1, A2 B2 C2. ஸோ 2 into 3 plus 5 into 2 plus -4 into 4 equal to இங்கே வந்து 6 plus 10 minus 16. So which is 16 minus 16 which is 0. So therefore AB is perpendicular to CD. Hence proved. Third question வந்து பார்க்கலாம். Show that the line through the points 4, 7, 8, 2, 3, 4 is parallel to the lines through the point அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது சி அண்ட் டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து ஏ பி பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஏபின்னு நேம் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இங்கே அந்த சி அண்ட் டி. ஸோ இந்த பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி, x2 - x1, y2 - y1, z2 - z1. ஸோ ஏபி பாயிண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 2 - 4, 3 - 7, 4 - 8. ஸோ இட் வில் பி -2, -4, -4. And direction ratios of CD. ஸோ திருப்பியும் அதே தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இது x1 y1 z1, x2 y2 z2 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போனா 1 -1 +1 ஆகிடும். அண்ட் இங்கே வந்து 2 -2 +2 ஆகிடும். அண்ட் 5 -1. ஸோ இட் வில் பி 2, 4, 4. ஸோ திஸ் இஸ் A1 B1 C1, A2 B2 C2. ஸோ நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணோம், we need to prove
AB parallel to CD. So for that A1 by A2 equal to B1 by B2 equal to C1 by C2. இது வந்து நம்ம proportional அப்படின்றது காமிக்கணும். So minus 2 by 2 A1 by A2. So it will be minus 1. அடுத்தது B1 by B2 minus 4 by 4 which is minus 1. C1 by C2 minus 4 by 4. So it will be minus 1. So this implies that A1 by A2 equal to B1 by B2 equal to C1 by C2 is equal to minus 1. Hence proved. So therefore இங்கே நம்ம என்ன எழுதலாம் AB parallel to CD அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம் and hence proved. இப்போ fourth question வந்து பார்க்கலாம். So fourth question, find the equation of the line which passes through the point 1, 2, 3 and is parallel to the vector 3i cap plus 2j cap minus 2k cap. So இங்க வந்து எப்படி வரும் நம்மளுக்கு the diagram equation of the line passes through the point ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் வழியா ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து அர்த்தம். அண்ட் இட் இஸ் parallel to the vector அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆரிஜின் பாயிண்ட், இது ஓன் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து சம் பாயிண்ட், சம் ஆர்பிட்டரி பாயிண்ட்டு, இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். and this line is parallel to the vector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so this is the b vector and இது வந்து 3i cap plus 2j cap minus 2k cap and இது வந்து a vector, இது வந்து point a 1, 2, 3 and some point p ன்னு வந்து எடுத்துக்கலாம் and this is r vector. ஸோ இது இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் இன்னுமே வந்து கிளியராக அந்த டயக்ராம் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் தட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் அண்ட் பேரலல் டு த வெக்டார் பி அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து ஏ வெக்டார் வந்து நம்ம எழுதணும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 1, 2, 3. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். அண்ட் பி வெக்டார் வந்து 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். ஸோ நம்ம வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார். ஸோ இப்போ இது அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் வந்துடும் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப் அண்ட் வேர் லாம்டா வந்து இஸ் அ ரியல் நம்பர். and this is the answer. இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இன் வெக்டார் அண்ட் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம் தட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார் 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 4k கேப் அண்ட் இஸ் இந்த டைரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது, அந்த பாயிண்ட் வழியாக வந்து ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இங்கே பொசிஷன் வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அது வந்து என்னது திஸ் இஸ் ஏ வெக்டார். அதாவது இந்த பாயிண்ட் நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம்ல, ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இது ஏ வெக்டார் வந்து நம்ம என்னென்னு எழுதுகிறோம் 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 4k கேப் வந்து வந்துடும். அண்ட் இஸ் இந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா இதுதான் வந்து பி வெக்டார், அதாவது ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் k கேப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i cap minus j cap plus 4k cap and b vector is equal to I cap plus 2j cap minus k cap வந்து வரும். and r vector is equal to a vector plus lambda b vector. இங்கே இந்த lambda அப்படின்றது வந்து என்னது, it is a real number. ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். this is vector ஃபார்மில் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ r vector is equal to 2i cap minus j cap plus 4k cap வந்துரும் plus lambda into I cap plus 2j cap minus
k cap அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் திஸ் இஸ் வெக்டார் ஃபார்ம். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து நான் இதெல்லாமே உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்து நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 11.2 எக்ஸசைஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்படின்னு அந்த இருக்கும். நான் வேணால் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் தரேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். நான் ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த சம்ஸ் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு டவுட் கூட வந்து வராது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்முக்கு வந்து என்ன ஃபார்முலா வரும்? எக்ஸ் மைனஸ் x1 by a ஈக்குவல் டு y மைனஸ் y1 by b ஈக்குவல் டு z மைனஸ் z1 by c. ஸோ இதுதான் வந்து x1 y1 z1ன்னு எடுத்துப்போம். அண்ட் இது வந்து அதாவது இந்த நம்பர்ஸ் x1 is equal to 2, y1 வந்து -1, z1 வந்து 4ன்னு வந்து எடுத்துப்போம். அண்ட் a1 வந்து 1, b1 வந்து 2 அண்ட் c1 வந்து -1. இது 1 வேண்டாம், ஏபிசின்னே வந்து இருக்கட்டும். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு பாயிண்ட் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து ஏபிசி. ஸோ ஏபிசியோட வேல்யூஸ் வந்து 1, 2 அண்ட் -1. ஸோ அப்படியே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 by 1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஆஃப் -1 which is +1 by 2 அண்ட் z மைனஸ் 4 by -1. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 6th கொஷனில் ஃபைண்ட் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் விச் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது. அந்த லைன் அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த லைன் பாஸ் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் இது வந்து இதோட கோஆர்டினேட்ஸ் -2, 4, -5 அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பேரலல் டு த லைன் கிவன் பை. ஸோ இந்த லைன் வந்து இட் இஸ் பேரலல் டு த லைன். அந்த லைனோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3/3 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4/5 ஈக்குவல் டு ஜெட் ப்ளஸ் 8/6 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிவன் பார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஒரு லைன் வந்து ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகுது அண்ட் பேரலல் டு த டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னா வந்து நம்ம அதை எப்படி எழுதுவோம்? ஈக்குவேஷன் ஆஃப் லைன் passing through a point x1, y1 and z1 and parallel to a line having direction ratios a, b and c is வந்து என்ன வரும்? x minus x1 by a, y minus y1 by b, z minus z1 by c வந்து வரும். ஸோ இப்போ இந்த லைன் வந்து passes through the point அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதனால x1 y1 z1 it is -2, 4, -5. லைன் is parallel to அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க? x plus 3/3, y minus 4/5, z plus 8/6. ஸோ அப்போ a வந்து 3, b வந்து 5, c வந்து 6ன்னு வந்து அர்த்தம். ஸோ therefore equation of line in Cartesian form வந்து நம்மளுக்கு என்ன வரும்? x minus of -2/3, y minus 4/5, z minus of -5/6. So x plus 2/3, y minus 4/5 and z plus 5/6. So இதான் வந்து ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6.
செவன்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். the cartesian equation of the line is அப்படின்னு சொல்லி அந்த லைனோட கார்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. வெக்டார் ஃபார்ம் ஆஃப் த லைன் வந்து கேட்குறாங்க. ஸோ கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஏ ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் ஜெட் ஒன் பை சி. இதுதான் வந்து கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன். ஒரு அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 பை 3 ஒய் ப்ளஸ் 4 பை 7 ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் 6 பை 2. ஸோ அப்போ இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குது? ஸோ அப்போ எக்ஸ் ஒன் வந்து 5, ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் 4 அண்ட் ஜெட் ஒன் இஸ் ஈக்குவல் டு 6. அதே மாதிரி ஏ வந்து 3, பி வந்து 7, சி வந்து 2. அண்ட் வெக்டார் ஃபார்ம் வந்து எப்படி எழுதுவோம்? ஈக்குவேஷன் இன் வெக்டார் ஃபார்ம் இஸ் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார். ஸோ ஏ வெக்டார் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஒன் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஒன் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் ஒன் கே கேப். அண்ட் பி வெக்டார் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ ஐ கேப் ப்ளஸ் பி ஜே கேப் ப்ளஸ் சி கே கேப் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அப்படியே இங்கே மாற்றி எழுத வேண்டியது தான். ஸோ அப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5 ஐ கேப் மைனஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 6 கே கேப் வந்து வந்துடும். அண்ட் பி வெக்டார் அப்படின்றது 3 ஐ கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். ஸோ வெக்டார் ஃபார்மில் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5 ஐ கேப் மைனஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 6 கே கேப் ப்ளஸ் லாம்டா இன்டூ 3 ஐ கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். அண்ட் இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 7th கொஸ்டின்.